கௌரவ சபாநாயகர் அவர்களே, பொதுவான முக்கியமான விடயம் தொடர்பில் பேச வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக கையெழுத்தினை சேகரித்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்களில் அறிக்கையிடப்பட்டிருந்தது. எமக்கு தெரியும், பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்தினை சேகரிப்பது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாகும். அதனால் நாம் இந்த விடயத்திற்கான நிகழ்ச்சி நிரலினை உருவாக்கியுள்ளோம். அதனால் கையெழுத்தினை சேகரித்து அதனை சபையில் சமர்ப்பிக்காமல் இருப்பது என்பது மிகவும் பிரச்சனையான விடயமாகும். அதனால் எதிர்வரும் 22, 23ஆம் தேதிகளில் அந்த காலப்பகுதியை அதற்காக முழுமையாக ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதனால் எதிர்க்கட்சிகள் இதனை சமர்ப்பிப்பார்களா இல்லையா என்பது தொடர்பில் அறிய விரும்புகின்றோம். அது எதிர்க்கட்சிகள் தொடர்பான நடவடிக்கையாகும். இது தொடர்பில் நாம் கலந்துரையாடி சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்துவோம். சபாநாயகர் அவர்களே, அது எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட விடயமாக இருக்கலாம். இருப்பினும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது என்றால் அதனை ஒப்படைக்குமாறே கூறுகின்றோம். அது நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகும். அதனால் அதனை சமர்ப்பிப்பீர்களா இல்லையா என்ற விடயத்திற்கு எங்களுக்கு பதில் கூறுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சரியான நேரத்தில் அதனை உங்களிடம் சமர்ப்பிப்போம். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த 2 நாட்களை விவாதத்திற்காக பயன்படுத்தாவிட்டால் அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்காவிட்டால், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படாவிட்டால், எதிர்க்கட்சிகள் அந்த 2 நாட்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்தை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நாம் அந்த 2 நாட்களும் அது தொடர்பில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் விவாதிப்பதற்கு தயாராக உள்ளோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்கும் உரிமை எமக்குள்ளது. காலம், நேரம், இடம் இவை அனைத்தையும் தீர்மானிக்க வேண்டும். அதனை அரசாங்கம் தீர்மானிப்பதில்லை. அரசாங்கம் கூறுகின்ற வகையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திற்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க நாம் தயாராக இல்லை. தெளிவாக ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். சரியான கால பகுதியில் சரியான சந்தர்ப்பத்தில் வழங்குவோம். ஏனென்றால் இன்னும் கையெழுத்திடாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர். அனைவரினதும் கையெழுத்துக்களை சேகரித்த பின்னர் சரியான முறையில் சரியான நேரத்தில் அதனை சமர்ப்பிப்போம். அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பினூடாக மாணவர்களின் சிந்தனைக்கு பொருத்தமற்ற விடயங்கள் மற்றும் பல்வேறு தவறுகள் காணப்பட்டமை ஆகிய காரணங்களினாலும் அது தொடர்பில் வெளிப்படையான முறையில் செயற்படாமை காரணமாகவும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் கடந்த 7ஆம் தேதி இதில் கையொப்பமிடப்பட்டது.